ஐயப்ப சாமி மேல கையை வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நடக்கிற சம்பவங்கள் தான் உதாரணம். முக்கியமா இசைவாணிய ஒட்டுமொத்தமாக கட்சி சாராமல் அனைத்து ஹிந்துக்களும் ஒன்றிணைந்து கிழித்து தொங்க விட்டுட்டு இருக்காங்க. தற்போது இணையதளத்தில் ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ட்ரெண்டிங்கா வைரல் ஆயிட்டு இருக்கு. இசைவாணியை எதிர்த்து அவங்க ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. ஐயப்ப பக்தர்களுக்கு ஆதரவாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. சாரி ஐயாப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு அப்படின்னு ரஞ்சித்தோட நீலம் குரூப் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்கு. இந்த கார்த்திகை மாசத்துல இந்த அருந்த பழைய பாட்டை ட்ரெண்ட் ஆக்கி ஐயப்ப பக்தர்கள் மனசை இப்படி நோக அடிக்கிறீங்களே, இதுக்கு நீ என்ன விளக்கம் கொடுக்க போற? யோ, உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத கேட்காத, இதெல்லாம் கருத்து சுதந்திரம். இது கருத்து சுதந்திரமா? ஏன் ஹெச் ராஜாவை கொலை பண்ணுன்னு பகிரங்கமா பொது மேடையில ஒருத்தவன் மிரட்டல் விடுறான். ஆண்டாள, முருகனை, நடராஜரை சீண்டியாச்சு, இப்ப ஐயப்பனையும் நோண்டியாச்சு. ஆனா பாரு, இந்த இளிச்சவாய இந்து கூட்டம் ஃப்ரீயா எங்கேயாவது ஏதாவது கிடைக்குதான்னு வாயை பிளந்துக்கிட்டு மிச்சரை தின்னுக்கிட்டு மதம் என பிரிந்தது போதும்னு ரோஸ் மில்கையும் குடிச்சுக்கிட்டு திரியறதுனால தானே எங்களை சும்மா சும்மா சீண்டி பாக்குறீங்க ப்ரோ. யோ, அதெல்லாம் அந்த காலம். சோசியல் மீடியால இருக்கிற பூரா சங்கி பயலும் சேர்ந்துக்கிட்டு இந்தா உன் டிவிலே தான் போகுது ஐஎம் சாரி சொரியானு எசப்பாட்டு போட்டிருக்கானோ, இதெல்லாம் நல்லவாயா இருக்கு? நல்லாதான்ப்பா இருக்கு. அதுல பாரு, உன் பொண்டாட்டி உன்னோட பெண்ணு, எப்படிப்பட்ட வரிகளை போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஹிந்துக்கள் எல்லாம் விழித்து கொண்டனர். அனைத்து ஹிந்துக்களும் கட்சி சாராமல் ஒருங்கிணைந்து இசைவாணிக்கும் மற்றும் நீலம் குரூப்புக்கும் ரஞ்சித்துக்கும் தரமான ஒரு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா பிஜேபி ஹிந்து முன்னணின்னு இல்லாம பொதுவாக இருக்கும் நடுநிலை ஹிந்துக்களுமே இசைவாணிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. இசைவாணிக்கு மட்டும் இல்லைங்க, ரஞ்சித், ஏன்னா அந்த பாடலை ப்ரொடியூஸ் பண்ணதே ரஞ்சித் தான். ஆக மொத்தம் ஹிந்துக்கள் எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. என்னன்னா, ரஞ்சித் அவர்களுடைய திரைப்படத்தை புறக்கணிப்போம். என்னைக்கு ஹிந்துக்களுக்கு எதிராக ஒரு பயங்கரமான வன்மத்தை கொட்டிட்டு இருக்காரோ, தங்கலான் திரைப்படத்திலேயே ஒரு குறிப்பிட்ட சமூகமான பிராமண சமூகத்தை ரொம்பவுமே வில்லன்களாகவும் கெட்டவர்களாகவும் சித்தரித்து இந்த ரஞ்சித் காட்டியிருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு வன்மவாதி ரஞ்சித் தான் இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு எதிரான இந்த பாடலை ப்ரொடியூஸ் பண்ணது. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஹிந்துக்கள், நம்ம ஐயப்ப பக்தர்களோட பவர் என்ன, ஹிந்து கடவுள்கள் மேல அவங்க கையை வைப்பதற்கே பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.